கிருத்திகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் ஒரு பெண் ஒரு வாழ்க்கை. அதை எழுதியவங்க கந்தசாமி. அதுல சுகுமாரன் நரேஷ்னு 2 பேர் இருப்பாராம். அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா. சுகுமாரன் வெளிநாட்டுக்கு போயிருப்பாராம். நரேஷ் அவர் சொந்த ஊர்ல அவங்க ஊர்ல உள்ள பெரிய ஆலமரத்துல உட்காந்து பேசிக்கிட்டு பெண்மணி வேர்த்து விறுவிறுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்ப சுகுமாரன் நரேஷ்ட கேட்பாராம், யார் இந்த பெண், இந்த வெயிலாம் இப்படி வேர்த்து விறுவிறுக்க வேலை பார்த்துன்னு கேட்பாராம். அதுக்கு நரேஷ் சொல்வாராம், இந்த பெண்ணோட வாழ்க்கையே ரொம்ப பாவமானது, அதை பத்தி நான் அவன்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த பெண் பேர் பவானின்னு சொல்லுவாராம். உங்களோட கணவர் ஒரு நோயால இறந்து போயிடுவாராம். உங்க கணவர் இறந்த வருத்தத்துல அவங்க இருப்பாராம். ஒரு நாள் இருந்தோம்னா நம்ம குழந்தைகள்லாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாராம். அவங்க 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வேற இடத்துல இருப்பாராம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெள்ளம் வடிஞ்சிருவா. வெள்ளம் வடிஞ்ச உடனே அவங்க கையில உள்ள கொஞ்சம் காசை வச்சு அந்த வீட்டை சரி பண்ணி அதுல வாழ்வாராம். கொஞ்ச நாள்ல நெல்லுலாம் விதைக்கிற நேரம் வந்துருமா. அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருவாராம். ஆனா இவங்கள்ட்ட நெல்லு வாங்க பணம் இருக்காராம். அவங்க ஊர்ல உள்ள நிறைய பேர்ட்டெல்லாம் கேட்பாராம். ஆனா யாருமே உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாராம். உங்களுக்கு சொந்தமா 2 நிலா இருக்குமா, அதுவுமே சின்ன நிலமா தான் இருக்குமா. அதை குத்தகைக்கு விடலான்னு முடிவு பண்ணுவாராம். அப்ப நிறைய பேர் வாய்க்கிறேன்னு சொல்லுவாரா. கழிச்சு செல்வராஜ்னு ஒருத்தர் வருவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், என்கிட்ட 2 நிலம் இருக்கு, அதுல நீ நெல்லை விதைச்சு அந்த வேலை நீ பத்திரமா பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுவாராம். அதோட செல்வராஜ் வீட்டுல உள்ள வேலையும் அந்த வயலோட வேலையும் இவங்க பாத்துக்குவாராம். ஒரு நாள் சாயந்தர நேரம் செல்வராஜ் பவானி வீட்டுக்கு போவாராம். இப்போ பவானிகிட்ட கேட்பாராம், நம்ம வயல்ல என்ன விதைக்கலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவங்க சொல்லுவாராம், நெல் விதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். கொஞ்ச நேரம் அவங்க தயங்கி நின்றுக்கிட்டு இருப்பாராம். அப்புறம் அவங்க கேட்பாராம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாராம். ஆனா அதுக்கு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாராம். அதுக்கு அவங்க கோபமா, நீ என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கல, நீ எப்படி விளைச்சல் பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க நெல்லுலாம் விளைச்சு பயிரெல்லாம் வளர ஆரம்பிச்சிருவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச ஆண்டுல உங்க கணவருக்கு வருடம் திரும்பிடுமா. அதனால அவங்க மாமனார் கடலுக்கு போகணும்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வயல் தான் முக்கியம், இப்போ மழைலாம் அதிகமா பெய்யுது, வெள்ளம் வந்துருச்சுன்னா நான் வயலை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கேட்பாளா, அப்போ உங்க கணவரோட அஸ்தியெல்லாம் எங்கே கரைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் வயல்லே கரைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்கு அவங்க உங்களை திட்டிட்டு போயிடுவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயிரெல்லாம் விளைஞ்சு அறுவடை பண்ணிடுவாங்களாம். அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் செல்வராஜ் உங்கள்கிட்ட கேட்பாங்களா, நம்ம 2 பேரும் உங்கள்கிட்ட நான் வயலை கொடுக்கையில விளையிற விளைச்சல்ல ஆளுக்கு பாதி தானே எடுத்துக்கணும்னு பேசிக்கிட்டோம், இப்போ நீங்க தரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனா அவங்க பொய் சொல்லுவாங்களாம். அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாங்களாம். நாம அப்படி பேசவே இல்லை, நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடியாரெல்லாம் கூட்டிட்டு மிரட்டுவாங்களாம். அப்போ அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அதனால அவங்களோட பயிர்ல எல்லாம் அவங்க தீ வச்சிருவாங்களாம். தீ வச்சது செல்வராஜ்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுமா. ஆனா ஊர்ல உள்ள மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க ஒரு வழக்கு போடுவாங்களாம். அந்த வழக்கு போதிய ஆதாரம் இல்லாதனால அந்த வழக்கை எடுத்துக்க மாட்டாங்க. அதோட கொஞ்சம் ஆண்டுகள் போயிடுமா. கொஞ்சம் ஆண்டுகள்ல அவங்க தோட்டம் வச்சு அதுல காய்கறிகள் பழங்கள்லாம் விளைச்சல் பண்ணுவாங்களாம். அதை எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல உள்ள மார்க்கெட்ல வச்சு விற்பாங்களாம். இப்போ இங்கே பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல பெண்கள்லாம் இந்த மாதிரி வீட்டை விட்டுலாம் வெளியவே வரக்கூடாது, நீயும் இந்த வேலைலாம் பார்க்காத போ அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் அதுக்கு அவங்க சொல்லுவாராம், எதுவுமே சொல்லாம எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, என் குடும்ப கஷ்டத்துக்காண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுகளில் அவங்க அந்த வேலையே பார்த்து புதுசாக வீடுலாம் கட்டி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 4 பேர் நம்மளை ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நம்ம விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.